ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் அத யோகானுசாசனம். பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 2வது பாதம் சாதனா பாதம். சாதனா பாதத்துல 52வது சூத்திரம் நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். 49, 50, 51 3 சூத்திரங்கள் பிராணாயாமத்துக்கான விஷயம் பார்த்துருக்கோம். பிராணாயாமம்னா என்ன லட்சணம் பார்த்துருக்கோம். பிராணனையும் அபானனையும் சமப்படுத்துறது எதுவோ அதான் பிராணாயாமம். அதுக்கு என்ன பண்றோம், அதை பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்ணி கண்ட்ரோல் பண்றோம். அதை கண்ட்ரோல் பண்றது எதுக்கு, நிரோதம் பண்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனையும் அபானனையும் சமயோகம் பண்றோம். சமயோக பிராணாயாமக இதீரிதா. பிராணாயாமம்ன்றதுக்கு அர்த்தம் பிராணனையும் அபானனையும் சமயோகம் பண்றது எதுவோ அதுக்கு பேர் பிராணாயாமம். அதுக்காக என்ன பிராக்டிஸ் பண்றோம், பூரகம் ரேச்சகம் கும்பகம் இதை பிராக்டிஸ் பண்றோம். இந்த பூரக ரேச்சக கும்பகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பண்றது என்னன்னா, ஆரம்பிக்கிற போது முதல் நாடி சுத்தி, அதுக்கப்புறம் தனியா பார்த்தீங்க அப்படின்னா பூரக பிராணாயாமம், அதுக்கப்புறம் தனியா ரேச்சக பிராணாயாமம், அதுக்கப்புறம் தனியா கும்பக பிராணாயாமம். இந்த 3த்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, முதல் ரிசல்ட் என்னன்னா தீர்க்க சூக்ஷ்மம். உங்களுடைய பிராணன் பார்த்தீங்கன்னா தீர்க்கமாகும், நல்ல லென்த்தி ஆயிடும். ஒரு மூச்சு நம்ம 15-16 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16 முறை 15 முறை பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது மெதுவா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 4, 5, 3 அது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஜீவனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா இவ்வளவு மூச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்களாம். ஆகம சாஸ்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, தமிழ் கிரந்தங்கள்லயே இருக்கு, ஆகம சாஸ்திரத்துல இருக்கிற சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் வரும்போதே அவனுக்கு இவ்வளவு சுவாசங்கள்னு கொடுத்தாச்சு கவுண்டிங். இப்ப நீங்க அதிகமா யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா கம்மியா யூஸ் பண்ணுங்க, அது உங்க கையில இருக்கு. ஜீவனம் பார்த்தீங்கன்னா மூச்சு தான் ஜீவனம். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, காமக்ரோதங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அதிகமான சுவாசம் பார்த்தீங்கன்னா பண்ணும்போது 16 அந்த லென்த் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப லென்த்தா வெளியில போகும். 8 அங்குலம் 10 அங்குலம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்குலங்கள் கணக்கு வைப்போம். நல்லா கோபப்படும் போது மூச்சு எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க. நல்லா சாந்தமா இருந்து இப்ப பாடம் கேட்டுட்டு இருக்கும்போது எவ்வளவு சாந்தமா மனசு இருக்கும் போது எவ்வளவு தூரம் மூச்சு போகுதுன்னு பாருங்க. எத்தனை செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்ப கவுண்டிங் பண்ணுங்க. பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது எவ்வளவு கவுண்டிங் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சுவாசம் பண்றோம், எவ்வளவு லென்த் போகுது. பாடத்தை விட்டுட்டு வெளியில போய் ஆக்டிங் ஏதாவது காரியங்கள் பண்ணும்போது என்ன பண்றோம், எவ்வளவு போயிட்டு இருக்கு. கோபப்படும் போது என்ன, காமப்படும் போது என்ன, இதெல்லாத்துலயும் நம்ம பாத்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா நம்ம தடங்கெட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஒரு ரிதம் இல்லாம எல்லாத்துலயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்ப இந்த பிராணாயாம அபியாசத்தை இப்ப சொன்ன மாதிரி மெத்தட்ல நம்ம பண்றோம் அப்படின்னா முதல் காரியம் சுவாசம் பாத்தீங்கன்னா தீர்க்கமாகும்னா 15 சுவாசம் போயிட்டு இருந்தது ஒரு நிமிஷத்துக்கு மெதுவா கம்மியாக ஆரம்பிக்கும். கம்மியாக என்ன அர்த்தமாகுது, அப்ப மூச்சோட லென்த் அதிகமாயிட்டே போகுது. இன்ஹேல் அதிகமாகுது, எக்ஸேல் அதிகமாகுது. அப்படி எக்ஸேல் இன்ஹேல் அதிகமாகும் போது உங்க சுவாசம் என்ன ஆகும்னா ரொம்ப சூக்ஷ்ம தன்மையை அடையும். பஞ்சை வச்சு பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா நாங்களே இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி பஞ்சு வச்சு பார்த்தா பாத்தீங்கன்னா ஆடாம இருக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தன்மையை அடைஞ்சிடும். காத்து போறதே தெரியாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் நமக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சகித கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூரகம் ரேச்சகம் கும்பகம் இந்த 3த்தையும் சேர்த்து பண்றது. முதல்ல பூரகம் பண்றோம், அதுக்கப்புறம் கும்பகம் பண்றோம், அதுக்கப்புறம் ரேச்சகம் பண்றோம். 1:4:2 அப்படின்ற விகிதத்தில். அந்த ரேஷியோல பண்ணும்போது மெதுவா என்ன பண்றோம், நார்மலான அதம பிராணாயாமம், அதுக்கப்புறம் மத்தியம பிராணாயாமம், அதுக்கப்புறம் உத்தம பிராணாயாமம். மத்தியம பிராணாயாமம் என்னது, அதம பிராணாயாமம் என்னது, 12, 48,
24 சகித கும்பக பிராணாயாமத்துல இதுதான் அதமம். அதே வந்து பாத்தீங்கன்னா மத்தியமத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 16, 64, 32. இது வந்து பாத்தீங்கன்னா மத்தியமம். உத்தம பிராணாயாமம் எது அப்படின்னா 20, 80, 40. இந்த உத்தம பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும்? மெதுவா 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 இந்த அபியாசத்தோட பட்டுத்துவம் நல்ல சாமர்த்தியம் உண்டாகும் போது மெதுவா நீங்க நார்மல் லைஃப்ல போயிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு என்ன ஆயிடும்? மெதுவா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். மூச்சு வந்து பாத்தீங்கன்னா நிக்க ஆரம்பிச்சு. மூச்சு நிற்கும். மூச்சு நின்னோட மனசும் கூடவே என்ன ஆயிடும்? மூச்சு தான் பெட்ரோல். மனசு நிற்கும். மூச்சு நிற்கும் போது மனசு நிற்கும். திரும்ப மூச்சு ஸ்டார்ட் ஆகும், மனசு ஸ்டார்ட் ஆகும், தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்ப இந்த மெதுவா 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 மனசு இந்த மூச்சு நிக்க 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 மனசும் கூட கூட நிக்க ஆரம்பிக்கிற அபியாசம் நடக்கும். மெதுவா 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 இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி அப்புறம் ஒரு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வாட்டி 2 வாட்டி அப்படின்னு நிக்கிறது பிராக்டிஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த கும்பகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா அது மாதிரி பூரகம் ரேச்சகம் நல்ல சாமர்த்தியம் வந்தோன தன்னால நடக்கிற அந்த கும்பகத்துக்கு பேரு கேவல கும்பகம் அப்படின்னு பேரு. இதுதான் பிராணாயாமத்தோட அச்சீவ்மெண்ட். இதுக்காக தான். சரி, இந்த பிராணாயாமம் பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுர்த்த பிராணாயாமம் சித்தியான நிலையில நேற்று 52வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். ததகனா அதிலிருந்து எதிலிருந்து? அந்த சதுர்த்த கும்பகம் சொல்லக்கூடிய கேவல கும்பகத்திலிருந்து. கேவல கும்பகம் சித்தியாக உங்க மனசு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாஷ ஆவரணம் க்ஷீயதே. இந்த நான் அப்படின்ற தத்துவத்தை மறைச்சிருக்கக்கூடிய எது மறைச்சிருக்கு? ரஜோகுணமும் தமோ குணமும் மறைச்சிருக்கு. சத்துவகுணம் ஹெல்ப் பண்றது, ஞானத்தை கொடுக்கறது சத்துவகுணம். அப்ப ஞான சங்கேன பாரத சுகசங்கேன சாணக இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீதா லட்சணம் சொல்லும்போது சொல்ற ஞானத்தோடு கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துவகுணம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நித்திய சத்வஸ்தக கீதால சொல்லும் போதே சொல்ற திரைகுண்யோ விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. இந்த வேதங்கள் எல்லாம் 3 குண விஷயங்களையே பேசுகின்றது. நீ என்ன பண்ண அப்படின்னா குணாதீதனாகு. அந்த குணாங்களை கடந்தவனா குணாதீதனா ஆகணும்னா என்ன பண்ணணும்? நித்திய சத்வஸ்தா. நித்தியம் வந்து சத்துவ குணத்துல நில்லு. சத்துவ குணத்துல நிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் க்ஷீணமாகும். பிராணாயாமாத் ரஜோஹந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பிராணாயாமாத் ரஜோஹந்தி. பிராணாயாமத்தினால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமத்தினால ரஜோகுணமானது நாசத்தை அடைகின்றது. ரொம்ப முக்கியமானது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாயாமம் இப்ப மனசு வந்து சஞ்சலமா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் ஒரு ஜபம் பண்ண போற மனசு வந்து சஞ்சலமா இருக்கு. ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணீங்கன்னா மனசு என்ன ஆயிடும்? அந்த சஞ்சலமா இருக்கிற மனசு சாந்தமாயிடும். ரஜோகுணம் கம்மியாயிடும். ஆக்சுவலா என்னன்னா பிராணாயாமமே ரஜோகுணம். பிராணாயாமம் தான் இருக்கிறதுல பெரிய ரஜோகுணம். அப்ப அந்த பெரிய ரஜோகுணத்தை வச்சு மத்த எல்லா ரஜோகுணத்தை என்ன பண்றோம்? டிசால்வ் பண்றோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் என்ன பண்ணும்? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரஜோகுணத்தை நாசம் பண்ணும். ரஜோகுணத்தை நாசம் பண்ணும்போது தமோ குணமும் அது இல்லாம போயிடும். இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்னா ஆத்மாவை மூடி மறைத்துள்ள ரஜோகுணம் என்ன காரியம்? சஞ்சலம், விபரீதம். அதே நேரத்துல தமோ குணம் என்னது? மோகம், செயலின்மை, எந்த ஆக்ஷனும் இல்லாம இருக்கிறது. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆச்சுன்னா மனசு மோகமும் இருக்காது, கூட வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்துல இருந்து உண்டாகக்கூடிய சஞ்சலமும் இருக்காது, விக்ஷேபம். அதே நேரத்துல வந்து மோகம். இந்த ரெண்டும் இல்லாம போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா தானா இருக்கும். கூட இருக்கிற மனசு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா சஞ்சலம் இல்லாம இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவரணம்னு சொல்லக்கூடிய மலங்கள், விக்ஷேபமும் ஆவரணம்னு சொல்லக்கூடிய மோகமும். இந்த 2 மலங்கள்னு பேரு. இந்த 2 மலங்களும் க்ஷீயதே. இது என்ன ஆகுது? நஷ்டத்தை அடைகிறது. பிரகாசத்தை மறைத்துள்ள ஆத்மாவை மறைத்துள்ள ஆவரணம்னு சொல்லக்கூடிய மறைப்புகளானது நீங்குகின்றது. க்ஷீயத்தை, நஷ்டத்தை அடையும். பாஷிகர் என்ன சொல்றாரு? பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார் பிராணாயாமான அபியஸ்யதஹ. பிராணாயாமங்களை பகவச்சனம் போட்டார். பிராணாயாமான அபியஸ்யதோ.
யார் அபியாசம் பண்ணுகின்றானோ அவனுக்கு அஸ்ய யோகினா, அப்படிப்பட்ட அந்த யோகிக்கு க்ஷீயதே நஷ்டத்தை அடைகிறது, தேய்ந்து போகிறது. எது தேயுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக ஞான ஆவரணீயம் கர்ம. விவேக ஞானத்தை மூடி மறைச்சிருக்கிற ஆவரணீயம்னா ஆவரணம் பண்ணி இருக்கிற அந்த கர்மமானது, கர்மம்னா என்ன எழுதிக்கணும் பக்கத்துல, சஞ்சலம். கர்மம்னாவே என்ன அர்த்தம், ரஜோகுணத்தோடது. நம்ம பார்த்துருக்கோம் இல்ல, திரிகுணத்துக்கு லட்சணம் பார்க்கும்போது என்ன பண்ணும், திருஷ்யத்துக்கு பிரக்யா பிரகாஷ பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம், பிரகாஷ கிரியா கிரியா பிரகாஷ கிரியா. கிரியான்னு பார்த்தா என்னது, ரஜோகுணம். பிரகாசம் சத்வகுணம். அப்ப அந்த கிரியான்றது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். அந்த ரஜோகுணம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா விவேக ஞானம் உண்டாகாம மறைச்சிருக்கு. அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆவரணீய கர்மமானது என்னாவது க்ஷீயதே நஷ்டத்தை அடைகிறது. கூடவே எத்தது ஆச்சக்ஷதே, எது அது அது அந்த விதமா சொல்லப்பட்டும் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா மகாமோகமயேன இந்திரஜாலேன பிரகாசீலம், அதாவது பிரகாசீலம் இந்திரஜாலேன மகாமோகமயேன. இந்த பிரகாசீலம் சத்துவம், பிரகாசீலத்தை உடையது பிரகாசம் சத்துவம். அந்த சத்துவ குணம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியது, டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஆத்மாவை தெரியப்படுத்தும். ஆனா அந்த சத்துவ குணத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, பிரகாசீலம்னா பிரகாசத்தன்மையுடையதை, சத்துவத்தை சத்துவ குணத்தை என்ன பண்ணுது அப்படின்னா மகாமோகமயேன இந்திரஜாலேன, ஒரு பெரிய மோகம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இந்திரிய ஜாலம், இந்திரியங்கள் தான் வலைகள், இந்த இந்திரியம் தான் மீன் பிடிக்கிற வலை மாதிரி ஒரு பெரிய மோக வலை. அது அந்த மோக வலையினால வந்து பாத்தீங்கன்னா என்னது ஆவருத்தியனா அந்த சத்துவ குணத்தை மூடி மறைச்சு ததேவ காரியே நியுங்தே. அந்த ரஜோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ரஜோகுணமும் தமோகுணமும் தன்னுடைய காரியங்களில் மனிதனை என்ன பண்ணுது, நியுங்தே அப்படின்னா ஈடுபடுத்துகின்றது. அப்ப ரஜோகுணமானது சத்துவ குணத்தை வந்து பாத்தீங்கன்னா மூடி இந்திரிய ஜாலங்கள்னால மோகமயமான தன்மையினால ரஜோகுணம் அந்தந்த கண்கள் இந்திரியங்களை என்ன பண்ணுது, பாரு விஷயங்களை பாரு அப்படின்னு கண்ணை, நல்ல மியூசிக்கை கேளுன்னு காதை, ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ஷேபம் செய்கின்றது. ரஜோகுணத்தோட காரியம் விக்ஷேபம். அந்த விக்ஷேபத்தை பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகுது, தன்னோட காரியத்துல பிரவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. சொல்லியாச்சு. இது இந்த விதமா சொல்லப்பட்டிருக்கு பஞ்சசிகாச்சாரியரோட ஸ்லோகத்துல. ததஸ்ய பிரகாச ஆவரணம் கர்ம. அப்போ அந்த சத்துவகுணத்தை மூடி மறைச்சிருக்கிற அந்த பிரகாசத்தை மூடி மறைச்சிருக்கிற ஆவரணம் இருக்குல்ல, அந்த கர்மம் ரஜோகுணத்தோட கர்மம். அது வந்து பாத்தீங்கன்னா சம்சார நிபந்தனம், சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டி வைக்கப்பட்டிருக்கு. சம்சாரம் எதனால உண்டாச்சு, கட்டோபனிஷத்து சொல்றது பராஞ்சிகாணி வியதிர்ணத் ஸ்வயம்பு பராங் பஷ்யதி நாந்தராத்மன் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் டிஃபால்ட்டா வந்து பகவான் படைச்சிட்டார். சென்சார்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, வெளியிலேயே ஓடிக்கிட்டே இருக்கு சதா காலமும். பராஞ்சிகாணி பகிர்முகமாவே போயிட்டே இருக்கு இந்த இந்திரியங்கள். நாந்தராத்மன் உள்ள இருக்கிற ஆத்மாவை வந்து பாக்குறதே இல்லை. அப்ப தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டோபனிஷத்துல ரத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒப்புமை சொல்லப்பட்டிருக்கு. ரத்தம் எதுப்பா அப்படின்னு கேட்டா சரீரம் ரத்தமே வச்ச, இந்த சரீரம் தான் ரத்தம். இந்த குதிரைகள் வந்து பாத்தீங்கன்னா 5 குதிரைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா 5 இந்திரியங்கள். கடிவாளம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு கடிவாளம். சாரதி யாரு அப்படின்னா புத்தி சாரதி. எஜமானன் யாரு, தேர்ல உட்கார்ந்து இருக்கவன் அப்படின்னா ஆத்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாரதி வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி, விவேக புத்தி நல்ல சாரதியா இருந்துகிட்டு கடிவாளமா இருக்கிற மனசை கையில வச்சுக்கிட்டு 5 குதிரையும் கணைக்கப்பட்ட அந்த கடிவாளத்தை கையில வச்சுக்கிட்டு ரோப்பையும் வச்சுக்கிட்டு அந்த குதிரைகளை 5யும் இவன் கையில இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், நினைச்ச இடத்துக்கு இவன் போக முடியும். அப்படி முடியல அப்படின்னா என்ன ஆகும், ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போச்சுன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான். தேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி அகமுகமாக்கணும்.
அப்ப இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? பிராணாயாமத்தினாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் வெளியில போகுது. இந்திரியங்கள் வெளியில போய் சம்சாரத்தோட பந்தப்படுது. அப்ப என்ன பண்ணணும்? சம்சார நிபந்தனம் பிரகாச ஆவரணம் கர்ம. சம்சாரத்தோட பந்தப்படுத்தி இருக்கிற அந்த பிரகாசத்தை மூடி மறைச்சிருக்கிற கர்மத்தை பிராணாயாம அபியாசாத், பிராணாயாம அபியாசத்து மூலமா துர்பலம் பவதி. துர்பலம் பவதி அதான் நான் சொல்றேன். வேதாந்தம் எங்க ஆரம்பிக்குது தெரியுங்களா? யோகம் முடிகிற இடத்துல வேதாந்தம் ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்றோம்? டைரக்டா வேதாந்தத்துக்கு வரும்போது ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கர்ம உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல நியமம் வைக்குது. உபாசனை பண்ணணும் அப்படின்னாவே அஷ்டாங்க யோகம் வந்துவிடும். பிரம்மசூத்திரத்துல நியமம் பண்ணிருக்கு. உபாசனை பண்ணி முடிச்சவன் சமதமாதிகளை பரிபூர்ணமா அடைஞ்சவன் வேதாந்தத்துக்கு அதிகாரி. அப்ப இந்த யோகம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டியை நமக்கு சமம் தமம் சொல்லக்கூடும். தமத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணுனா, தமம்னா பாகியேந்திரிய நிகிரகம். அது வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ண 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 இந்திரியங்களோட பலம் ஆவரணம் என்னாகும்? வெளியில போறதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். துர்பலம் பவதி. மெதுவா மெதுவா பலம் இல்லாம போகும். இந்திரியங்கள்லாம் குவைட்டா இருக்கும், நல்ல சாந்தமா சாதுவா இருக்கும். மெதுவா மெதுவா என்னாகும்? பிரதிக்ஷீணம் ச பவதி. பிரதிக்ஷணம் ச க்ஷீயத்தை. ஒவ்வொரு க்ஷணமும் இந்த பிரதிக்ஷணம் ச க்ஷீயத்தை. ஒவ்வொரு க்ஷணமும் பிராணாயாமம் பண்றவனுக்கு என்னாகும்? அது மெதுவா மெதுவா இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய மலங்கள் ஆவரணங்கள் ரஜோகுணம் என்னாகும்? மெதுவா மெதுவா தேஞ்சி 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 போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும். ததா உக்தம், அது போலவே சொல்லப்பட்டும் இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தபோன பரம் பிராணாயாமாத் ததோ விசுத்திர்மலானாம் தீப்திஸ்ச ஞாஸ்யே ஞானஸ்யே. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தபோன பரம் பிராணாயாமாத், பிராணாயாமத்தை காட்டிலும் தபஸ் இல்லை. ஏன்? டைரக்டா இந்திரியங்களை என்ன பண்றது? ஃப்ரை பண்ணிடும். இந்திரிய நிகிரகம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தபஸ். எல்லா ஸ்மிருதிகள்லயும் சொல்லுது இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் தான் பெரிய தபஸ். அந்த இந்திரியங்களை நிகிரகம் பண்றதுக்கு எது சாதனம்? இந்த பிராணாயாமம். அப்ப டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணும்போது இந்திரியங்கள் அரெஸ்ட் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய தபஸ் எது அப்படின்னா தபோன பரம் பிராணாயாமா. பிராணாயாமத்தை காட்டிலும் மேலான தபஸ் இல்லை. அதே மாதிரி ஏன் அப்படின்னா ததோ விசுத்திகி மலானாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாமே இந்த பிராணாயாமத்தினால என்னாகுது? விசுத்தி ஆகுது, சுத்தமாகுது. கூடவே என்னாகுது? தீப்திஸ்ச ஞானஸ்யே. ஞான தீப்தின்னு சொல்லணும்ல, சத்துவகுணம். சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 50% இருந்து 60, 70, 75, 80ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்ப என்ன ஆகும்? மெதுவா மெதுவா ஏகாகிர சித்தம் அதிகமாக அதிகமாக சமாதியானது சவிகல்ப சமாதி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம பிரகாசம் அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொல்லி இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. தஹ்யந்தே த்மாயமானானாம் தாதூனாம் ஹீயதா மலாஹ ததேந்திரியாணாம் தஹ்யந்தே தோஷாஹ் பிராணஸ்ய நிக்ரஹாத். மனுஸ்மிருதியை நான் குப்பனா சுப்பனா ரோட்ல போறவன் இருந்தாலும் சும்மா பொழப்பு இல்லாம எதையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு தேவையில்லாம. மனுங்க அப்பா, நமக்கு அப்பா, எல்லாத்துக்கும் அப்பா மனு பிரஜாபதி. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல, அவரோட அறிவுல ரொம்ப அல்ப அறிவுன்னு ரொம்ப பெரிய அறிவு. மனு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சந்ததி மக்கள்லாம் நல்லா இருக்கணும், தன்னுடைய பிரஜைகள்லாம் நல்லா இருக்கணும், தன்னோட பசங்கள்லாம் நல்லா இருக்கணும் தான் ஸ்மிருதிகளை வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காரு. அந்த ஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது தஹ்யந்தே மாயமானானாம். நிறைய பேர் என்ன வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சோன்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ், அவன் மூக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ சாமி, ஐயோ சாமி, ஏன்பா கிரிட்டிசைஸ் பண்றீங்க? எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், சனாதன தர்மத்துல எங்க எப்போ யாரு இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணணும், முடிய கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. யாராவது மூக்க பிடிச்சிக்கிட்டு நிக்கிறான்னா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்.
இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வருவார், திடீர்னு போவார். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதாக இருக்கு. நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார்ல, பக்கத்து வீட்டுக்காரர் தான், ஒரு சின்ன கரமாலையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். யாரோட சிஷியராக வேணா இருக்கட்டுமே, யாரோட பிலாசபியை வேணா ஃபாலோ பண்ணட்டுமே, எது வேணா நடக்கட்டுமே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சீரியஸ். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுறாரு. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கார். அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசிக்கு வந்து எப்போ திதி ஆரம்பிக்குதோ அப்போதுலேருந்து ராத்திரி ஃபுல்லாக கிஞ்சு தூங்க முடியாது என்னால். ராத்திரி ஃபுல்லாக பஜன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க முடிகிற வரைக்கும். வயசு 70 வயசு 75 வயசுக்கு மேலே 2 பேர். பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வராரு, எப்போவாவது வருவார். வந்தால் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் மாலையை விட்டிட்டு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்த சுருப்பையாக வந்து பார்த்தீங்கன்னா மாலையை விட்டுட்டு இருக்காரு. பாவம் இல்லை, வேதாந்தம் தெரியல அவருக்கு. கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனா என்ன பண்ணலாம், பாவம் வந்து மாலை ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்காரு. மாலை உருட்டுறதுனால ஏதாவது ஆமாம், ஏன்னா ஒரு பெரிய சுவாமி என்ன வந்து சொல்கிறத கேட்டிருக்காங்க. மாலை உருட்டுறதுனா மாலை உருட்டுறான் பாரு, ஏதோ சும்மா உருட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஐயோ, ஏகதத்துவ அபியாசம் மனசை நிகிரகம் பண்ணுறதுக்கான சாதனம், சங்கல்பத்தை நிரோதம் பண்ணுறதுக்கு சாதனம், மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு சாதனம். யாராவது ஒருத்தர் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்காரு, ஆமா நல்லது, இந்திரிய நிகிரகம் பண்றதுக்கான சாதனம். ஒருத்தர் ஆசனம் பண்ணிட்டு இருக்காரு, ஆமா கரெக்டு. ஆசனம் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் தளர்ச்சி ஆகும். நரம்பு தளர்ச்சியான ரஜோகுணம் இருக்காது. ஆசனம் பண்றவன்ட்டு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் அவன்கிட்ட இருந்து நடக்காது. பிராணாயாமம் பண்றவன்ட்டு இருந்து கெட்ட விஷயங்கள் நடக்காது. மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஜபத்தாம் நாஸ்தி பாதகம். ஜபம் பண்றவனுக்கு வந்து பாதகமே உண்டாகாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இவரே வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதியில வந்து கிளியரா சொல்லுது, தஹ்யந்தே மாயமானானாம் தாத்தூனாம் ஹி யதாமலாஹா. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மைன்ஸ்ல இருந்து இரும்பு தாத்துக்கள்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு தாத்துக்களையும் நம்ம கொண்டு வரோம். மைன்ஸ்ல இருந்து மினரல்ஸ் நிறைய கொண்டு வரோம். ஃபர்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன், அதாவது 2-3 இடத்துக்கு போயிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ண இடத்துக்குலாம் போயிருக்கேன். ஸ்டீல் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் கொண்டு வந்து பெரிய ஃபர்னஸில் போடுவாங்க. இங்கே எண்ணூர் பக்கத்துலலாம் நிறைய இருக்குது, திருவற்றியூர் எண்ணூர் இது மாதிரி இடத்துலலாம் புகையாக போயிட்டு இருக்கு பாருங்க. நிறைய இந்த மினரல்ஸ் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், பெரிய ஃபர்னஸில் போட்டோன்னே அதில் வந்து பார்த்தீங்கன்னா மண் இருக்கும், கல் இருக்கும், எல்லாம் கலந்துருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 500 டிகிரி 1000 டிகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் போது என்ன ஆகும், அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கக்கூடிய மலங்கள் இருக்குல்ல, அது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எங்கேயாவது பிளாக் ஸ்மித் ஒர்க் ஷாப் ஏதாவது இருந்துச்சுன்னா போகிற வழியில் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு துருத்தின்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பேர் இங்கிலீஷில் தெரியல, துருத்தின்னு தமிழில் சொல்லுவாங்க. புஷ் புஷ்ன்னு ப்ளோவர்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அதை ஊத 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 இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸ்லேருந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் போலை வச்சான் அப்படின்னா அந்த அயன் போலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற துருவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நிறைய அந்த ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எரியிற அக்னினால அதெல்லாம் நம்ம கண்ணிலேயே பார்க்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக 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 க்ளீன் ஆகி பியூராக அந்த அயன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சு அதில் ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் துரு எல்லாம் விலகி போயிடும். இதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்னஸில் என்ன பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் தான் ஆப்ஜெக்ட். நம்ம துருத்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ளோவர் எது அப்படின்னா அந்த வயிறு தான் ப்ளோவர். மூச்சால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணனை உள்ள இழுத்து உள்ள வெளியிட்டு உள்ள இழுத்து வெளியில விட்டு இந்த ப்ராசஸ் பண்றது வந்து அந்த ப்ளோவிங் பண்ற மாதிரி துருத்தியில ஊதுற மாதிரி. அப்படி பண்ண 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 இந்த பிராணன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீப்த அக்னி நம்ம சொல்றோம். பிராணாயாமம் பண்ண 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 தீப்த அக்னி நல்ல ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிட்டு இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் வந்து வயிறு பிரச்சனையே வராது என்னைக்குமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ பிராணாயாமம் பண்ணியிருக்கேன். எதை போட்டாலும் செரிமானம் ஆகிடும், வயிற்று வலி வரவே வராது, கேஸ் ப்ராப்ளம் வரவே வராது. நீங்கள் எதை கொடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகிடும். 2 நாளுக்கு முன்னாடி ஃபுட் பாய்சன் ஆச்சு எனக்கு, ஒன்றும் பண்ணாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி எப்படிப்பட்ட அக்னி, தீப்த அக்னின்னு பேர். யோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நமக்குலாம் அக்னி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி உங்களோட அக்னியை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது சுவாமி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எவ்வளோ ஃபுட் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 kg ஃபுட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 1 kg ஃபுட் எடுக்கிறீங்க. மலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 kg மலம் போச்சு அப்படின்னா உங்கள் அக்னி வந்து பார்த்தீங்கன்னா மந்த அக்னின்னு பேர். மலம் அதிகம் போகக்கூடாது.
யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி வந்து தீப்த அக்னியா இருக்கோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஃபுட்டு வந்து 1 kg ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போச்சு அப்படின்னா, மெஷர்லாம் பண்ண முடியாது, சும்மா ஒரு இதற்காக சொல்றேன். அப்படி போச்சு அப்படின்னா உங்க அக்னி வந்து பாத்தீங்கன்னா தீப்த அக்னின்னு பேரு, நல்ல அக்னி அப்படின்னு பேரு. மந்த அக்னி என்ன ஆகும், எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 100% மட்டும்தான், 100 கிராம்ஸ் மட்டும் இதாயிரும், மீதி எல்லாம் மலமா போயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா மந்த அக்னி. தீப்த அக்னி 1 kgல வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம்ஸ் மட்டும் போச்சு அப்படின்னா அது தீப்த அக்னி. அதுக்கப்புறம் பிராணாயாம அபியாசம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, இந்த மத்தியம பிராணாயாமம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்தம பிராணாயாமம்லாம் போகும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, மெதுவா 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 மலம் போறது கம்மியாயிட்டே போகும். ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் அதிகமா எடுப்பீங்க. உத்தம பிராணாயாமம்லாம் பண்ணும்போது நான் சாப்பிட்டிருக்கேன், 20 ரொட்டி சாப்பிட்டிருக்கேன். நான் 20 ரொட்டிலாம் சாப்பிட முடியுமா ஒருத்தரால? நான் வந்து பாத்தீங்கன்னா பேய் மாதிரி சாப்பிட்டிருக்கேன். 4 காலம் பண்ணுவோம் உத்தம பிராணாயாமம். அப்படி பண்ணா கண்ணுல எது கிடைக்குதோ, பகாசுரன் மாதிரி தான், எது கிடைக்குதோ டம் டம்னு எடுத்து உள்ள போட்டுப்பேன், பேய் மாதிரி, பூத்த மாதிரி. சரி, அவ்வளவு சாப்பிட்டாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உள்ள இருக்கிறது சுதீப்த அக்னின்னு பேரு. அக்னிக்கு பேரு என்னது, இப்ப நல்ல அக்னியா இருந்தா தீப்த அக்னி. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பிராணாயாம அபியாசத்தினால சுதீப்த அக்னி, சூவ போட்டுங்க, சுதீப்த அக்னி, பிரதீப்த அக்னி அப்படின்னு ஆயிடும். நல்ல ஃபயர் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சொல்றோம்ல 1000 டிகிரி செல்சியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1200 டிகிரி ஃபர்னஸ்ல வந்து எரியும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அக்னி வந்து ஜாட்டரா அக்னி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபயர் ஆக ஆரம்பிக்கும். நீங்க 1 கிலோ சாப்பிட்டீங்க, ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா 25 கிராம் தான் வந்து பாத்தீங்கன்னா மலமா போகும். எங்க போச்சுன்னே தெரியாது. உள்ள போடுற இன்டேக் எடுக்கிறது எங்க போச்சுன்னே தெரியாது. மலமும் கம்மியாயிடும், மூத்திரமும் கம்மியாயிடும். ஸ்வெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெதுவா ஸ்வெட்டிங் கம்மியாக ஆரம்பிச்சிடும். மலங்கள் தானே ஸ்வெட்டிங் ஆகிறது, அதுவும் கம்மியாயிடும், எல்லாம் கம்மியாயிடும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இங்க எக்ஸாம்பிள் சொல்றார். எப்படி வந்து பாத்தீங்கன்னா மைன்ஸ்ல இருந்து கொண்டுட்டு வந்த தாத்துக்களானது தக்ஷியந்தே மாயமானாம் தாத்தூனா, நல்ல ஃபயர் பண்ணும் போது அந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் கிளியர் ஆயிடுதோ, எப்படி பிளாக் ஸ்மித் அந்த கோல்டு ஸ்மித் என்ன பண்றான், கரெக்டா வச்சு பார்த்து, இப்பெல்லாம் வெளில பாக்குறதே இல்லை, இங்க இருக்க 1-2 கடை வச்சிருக்காங்க, அந்த ஒரு பூந்தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல வந்து கோல்டை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா வச்சு உப்புன்னு ஊதிட்டு இருப்பாங்க, தெரியுங்களா? அவ எதுக்கு ஊதி அந்த தங்கத்துல இருக்கிற அந்த பொல்யூஷன் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இதே மாதிரி தகா இந்திரியானாம் தஹ்யந்தே, இந்திரியங்கள் எல்லாம் ஒரு போல் மாதிரி வச்சுங்க. அதுல வந்து எப்படி இருக்கு, நமக்கு ஸ்ட்ரெயின், நிறைய துரு பிடிச்சிருக்கு, ஸ்ட்ரெயின் இருக்கு. இப்ப அந்த ஸ்ட்ரெயினை போட்டு தேய்ச்சி எடுக்கலாமா அப்படின்னா, தேய்ச்சி எடுத்துலாம் ஆகிற காரியமா சாமி? நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்ட் பேப்பர் வச்சு நல்லா எமரி ஷீட்டை வச்சு தேய்க்கிறோம் அப்படின்னா எப்ப தேய்ச்சி எப்ப எடுக்கிறது? அதோட பெஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த இந்திரியங்கள் ஒவ்வொன்றுத்துக்கு மேலையும் இருக்கிற அந்த பொல்யூஷனை எடுக்கிறதுக்கு இந்த பிராணாயாமத்து மூலமா ஒரே ஆயுதம், ஒரே இது, அதனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டுனால என்ன ஆகும், தோஷாகா பிராணஸ்ய நிகிரகாத் தஹ்யந்தே, இந்த இந்திரியத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணஸ்ய நிகிரகாத் தஹ்யந்தே, பிராணனுடைய நிகிரகத்தினால நாசத்தை அடைகின்றன. யாராவது வேதாந்திகள் கேட்பாங்க, தமம்னா என்ன, இந்திரிய நிகிரகம், சாமி உபாயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வேதாந்திகள்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ யோகத்தோட சம்பந்தமே இல்லாம இருந்தாதான் வேதாந்தி நினைச்சுக்கிட்டாங்க. யோகத்தை பத்தி ஏதாவது பேசுனா தப்புன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதான் ஆச்சரியம் பாருங்க. பெரியவங்க எல்லாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாமிகள் எல்லாமே யோகிகளா இருக்காங்க. ஒரு சுவாமி சொல்லுவார், அவர் பைத்தியம். ஒரு சுவாமி, பெரிய சுவாமி இருக்கார், என்னோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான யோகி. அது கொஞ்சம் மென்டல் சரியில்லை. ஏதாவது யோகம் பண்ணுனா மென்டல். வேதாந்திகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முத்திரை வச்சிருக்காங்க. யாராவது வேதாந்தம் படிச்சுக்கிட்டு கொஞ்சம் யோகா அபியாசம் பண்ணாங்கன்னா முத்திரை குத்திறது. அவன் வந்து கொஞ்சம் சரியா புரியல, அவனுக்கு எல்லாம் ரொம்ப புரிஞ்சு போச்சு. முட்டாள்களா? தமம் எப்படி நடக்கும், எப்படி தமம் பண்ண முடியும்? சாதன சதுஷ்டயத்துல தமம் இருக்கு, எப்படி நடக்கும்?
தமம் நடக்கணும் அப்படின்னா இந்த பிராணாயாமம் முக்கிய அவசியம். இதைத்தான் இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது. இந்திரிய நிகிரகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராணன் வந்து ஹீட் ஆகும். மெயின் வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ் என்னங்க, நீங்க கும்பக பிராணாயாமம் பண்ண 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 நமக்கு இப்ப காத்துல இருக்கிற எனர்ஜி தெரியாது. ஹைட்ராலிக் பவர் நம்ம சொல்றோம். ஹைட்ராலிக் பவர் என்ன பண்ணுது தெரியுங்களா? கம்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த காத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயுக்கு ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிச்சு. காத்தை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணணும், வேற எதுவுமே பண்ண வேணாம். இப்ப நம்ம ஸ்டவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குக்கர் வைக்கிறோம்னு வச்சுங்களேன். குக்கர் வைக்கும் போது என்ன ஆகுது, ப்ரெஷர் குக்கர்ல வச்சோன்னே உள்ளுக்குள்ளார ஹீட் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 உள்ள ப்ரொடியூஸ் ஆகி ஒரு டைம்ல விட்டீங்கன்னா என்ன ஆகும், வெடிச்சிடும். சேம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உள்ளுக்குள்ளார இருக்கிற வாயுவை கும்பகம் பண்ண 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 ஆங்கர கும்பகம் உள்ள கும்பகத்தோட அளவு அதிகமாக 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 ஹீட், அந்த காத்து வந்து வாயு பிராணவாயு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹீட்டான காத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா பிராணன், எல்லா இந்திரியத்துக்கும். அப்ப அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா பகவச்சனம் சொல்லும் பிராணாகான்னு. இந்திரியங்களுக்கு இன்னொரு பேரே வந்து பாத்தீங்கன்னா பிராணாகான்னு பேர். எங்கெல்லாம் பிராணாகான்னு பகவச்சனத்துல இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்திரியங்களை எடுக்க வேண்டும். இந்த பிராணாயாமம் பண்ண 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 பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்கு போகும்போது, நான் இப்பதான் ஒரு பெட்ரோலை மாத்தி போட்டேன். எனக்கு தெரிஞ்ச பெட்ரோல் பங்க்ல ஒருத்தர் இருக்காரு. சாமி இன்னைக்கு அந்த பெட்ரோல் இல்லை சாமி, நார்மல் பெட்ரோல் இல்லை சாமி அப்படின்ட்டு ஸ்பீடு பெட்ரோல்னு நினைக்கிறேன் அது பேர். நான் கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டேன். அது கொஞ்சம் 5 ரூபாய் எவ்வளோ அதிகம். என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோன்னே, இந்த நம்ம இதில் ஸ்பீட் பெட்ரோல் சாமி போட்டுமா அப்படின்னு கேட்டேன். 5 ரூபாய் 10 ரூபாய் அதிகம். எனர்ஜி வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப நல்லா இருக்கும் சாமி அப்படின்னா. போட்டால் வண்டி சூப்பராக இருக்குங்க, ஆனந்தமாக இருக்கு. நான் நினச்சேன் இனிமேல் டெய்லி அதுவே போடலாம் போல இருக்கு, ஒரு 5 ரூபாய் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு. இதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ண 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 பெட்ரோல் என்ன ஆயிரும், நார்மல் பெட்ரோலாக இருக்கிறது ஸ்பீட் பெட்ரோலாக மாறிடும். ஸ்பீட் பெட்ரோல் மாறினோன்னு அதோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆனதுக்கு பிறகு அந்த பிராணனோட விஷயம் எந்த இதுவும் இல்லாமல் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே போகும். அந்தந்த இந்திரியத்துக்குள்ளார போகும்போது அங்கங்க இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்கிற மலங்களை எல்லாத்தையும் அது கிளியர் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஆசிட் மாதிரி உள்ள விட்டீங்கன்னா அந்த ஆசிட் எல்லாத்தையும் அரிச்சு கொண்டுட்டு போற மாதிரி இந்த பிராணாயாமத்தினால உண்டாகிற பிராணன் என்னது, சுதீப்த பிராணன். அது என்ன பண்ணும், நல்லா எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டே போகும். அப்ப இந்திரியங்கள்ல இருக்க மனம் போச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா குவைட்டா இருக்குங்க மனசு. இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம் டவுனா இருக்கும், எந்திரிக்கவே எந்திரிக்காது, இம்பல்ஸே ரைஸ் ஆகாது. அது மாதிரி நிலம் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த தேகங்கள்ல எல்லாத்துலயும் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாயிடும். ஒவ்வொரு இந்திரியம் பாடியில இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி அதிகமாகி இந்த உடம்பு இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தோட பலன் சொல்லப்பட்டது. இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. 52. இதை வச்சு என்ன சாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது வருது. கிஞ்ச 53வது சூத்திரத்துக்கு அவதாரிக்கா. மேலும் இது ஒரு பலன் தான் சொல்லியிருக்கு. 52ல முதல் பலன், பிராணாயாமத்தோட முதல் பலன் பாருங்க எத்தனை இருக்கு பாருங்க. நம்ம அடைய வேண்டியது தீர்க்க சூக்ஷ்மம் முதல்ல அடையணும். 2வது சதுர்த்த பிராணாயாமம் கேவல கும்பகத்தை அடையணும். இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, முதல் பிரயோஜனம் ஆவரணம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் நீங்கும். பிராணாயாமாத் ரஜோஹந்தி, பிராணாயாமத்தினால ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பிராணாயாமோ ரஜோஹந்தி, பிராணாயாமம் தான் ரஜஸை வந்து நாசம் பண்ணும். ரெண்டு ரஜஸ் நாசம் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது பிராணாயாமம் பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ரொம்ப மனசு சஞ்சலமாகும். மலை ஏறிட்டு வாங்க அப்படின்னா போதும், மலை ஏறிட்டு வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணத்தை நாசம் பண்றதுக்கு வேற ஒரு ரஜோகுணம். நல்லா ஜாக்கிங் பண்ணுங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலையில ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கார்டனிங் ஒர்க்கை பண்ணுங்க. எடுத்து இது பண்ணி நல்ல வியர்வை சிந்துற மாதிரி காரியம் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், மனசு சாந்தமாயிடும். அப்போ மற்ற காரியங்கள்லாம் அந்த டைமுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒரு கார்டனிங் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு ஜாக்கிங் பண்றீங்க, இல்ல மலையை சுத்தி வரீங்க, மலை ஏறுறீங்க,
ட்ரெக்கிங்லாம் பண்ணிட்டு வரீங்க, இல்லை ஸ்விம்மிங் பண்றீங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசன்னமா இருக்கும். நீங்களே வீட்டு வேலையெல்லாம் எடுத்து பாருங்க, ஃபுல்லா வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு காலையில இருந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு கிளீன் பண்ணி முடிச்சோன்னு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் சோஃபால வந்து உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. வாஷ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தீங்கன்னா மனசு ரொம்ப குவைட்டா இருக்கும். ஏன் தெரியுங்களா? ரஜோகுணத்தை வச்சுதான் நாசம் பண்ண முடியும். ஆனா அது என்னது, நம்ம பண்ற எல்லா காரியமும் டெம்பரவரி. இந்த பிராணாயாமம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதிக்ஷணம் க்ஷீயத்தைன்னு ஒரு வார்த்தை பாஷ்யத்துல போட்டுருக்காரு பாருங்க. பிராணாயாமத்தை பண்றவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மெதுவா மெதுவா ஒவ்வொரு க்ஷணமும் அந்த ரஜோகுணம் நாசமாயிட்டே போகும். மெதுவா போய் 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 கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தை ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆக்கி விட்டுரும், 0 டிகிரிக்கு கொண்டு வந்துடும், ஒரு % வரைக்கும் கொண்டு வந்துடும். ஞானம் வந்து சத்துவகுணம் நல்லா பிரதீப்தி ஆகும். முதல் பலன். 2வது பலன் என்ன சுவாமி? 53வது சூத்திரம் சொல்லுது. தாரணா சுச்சயோக்யதா மனசஹ, தாரணா சுச்சயோக்யதா மனசஹ, தாரணா சுச்சயோக்யதா மனசஹ, தாரணாசுச்ச யோக்கியதா மனசக. மனசகனா மனதிற்கு. மனதிற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரணாசு, எதிலையாவது ஒரு விஷயத்துல தாரணை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கான யோக்கியத்தையை இந்த பிராணாயாமம் என்ன பண்ணும், உண்டு செய்யும். நான் நிறைய பேர் சொல்றேன், என்ன ராம் 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 சொல்லுங்க அப்படின்னா ராம் 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 சொல்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணும், ஓடி ஓடி போயிடும். மனசு ஒரு நாமத்துல வந்து தாரணை பண்ண முடியல, நிக்க முடியல. தாரணை என்ன அர்த்தம்? நிற்றல். தாரணை என்ன அர்த்தம்? பிடிச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு பேரு தாரணை. தாரணா அப்படின்னா ஒரே விஷயத்தை பிடித்து நிக்கிறதுக்கு பேரு தாரணைன்னு பேரு. தாரணம் செய்தல்னா ஒரே விஷயத்தை தாங்குதல். ராம் 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 தொடர்ந்து அதுலயே நிக்கிறது. இல்லைன்னா ஒரு ரூபத்தை பாக்குறோம், நல்ல ஒரு கிருஷ்ணரோட ரூபத்தை வச்சு போட்டோ வச்சு அதுலயே மனசு நிக்கணும் அப்படின்னா அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுலயே மனசு நிக்கணும் அப்ப நிக்கிறதுக்கு பேரு தாரணா. இந்த தாரணையில வந்து பாத்தீங்கன்னா ஏன் நிக்க முடியல சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு நிக்க மாட்டேங்குது, ஒரு க்ஷணம் நிக்க மாட்டேங்குது. ஏன்? ரஜோகுணம். இந்த ரஜோகுணம் மனசுல இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப மனசுல இருக்கிற ரஜோகுணத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும் சுவாமி. என்ன பண்ணணும்? மனசுக்கு யாரு ஃபீடிங் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள். பைப்லைன் இது 5 பைப்லைன் வழியா 5 விஷயங்கள் நமக்கு மனசுக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. அப்படி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மனசு என்ன பண்ணும், அதுவும் சும்மா இருக்கா, சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும். வர மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மனசு. அப்போ ஒண்ணுத்திலேயே நிக்க முடியல. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்திரிய நிகிரகம் பண்ணாம மனசுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மூடி உட்காந்து தாரணை பண்ணணும்னு ட்ரை பண்ண முடியுமா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரமணாசிரமத்துக்கு வரவங்களை பாக்குற பரபரன்னு இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ காலையில போற போது ரமணாசிரமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சண்டகடை மாதிரி ஆயிப்போச்சு. பரபரன்னு இருக்கு. வெளியில இருந்து டிராபிக், எங்கெங்கயோ டிராபிக், எல்லா ஊரெல்லாம் சுத்திட்டு வேகமா வந்து கண்ணை மூடி உட்காரு. என்ன முட்டாள்தனங்க, எப்படி முடியாது? ஒரு மிஷினை வந்து வேகமா சுத்தி விட்டீங்கன்னா அந்த மிஷின்ல இருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் அடங்குறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது பாத்தீங்களா? சூடு கொதிக்கும், அப்படியே அந்த ஹீட் வந்து அப்படியே இருக்கும். மெதுவா ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கு பிறகு அந்த மிஷினை தொட்டிங்கன்னா சில்லு. அப்போ ஒரு மிஷின் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ நின்னதுக்கு பிறகு கூட, அதே மாதிரி இந்த பாடியும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோட இந்திரியத்துல கை வைக்காம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்தா எல்லாம் ஆயிடும் அப்படின்னா முடியாது. தாரணை சித்திக்காது. தாரணை சித்திக்கல அப்படின்னா தியானம் சித்திக்காது. தியானம் சித்திக்காது அப்படின்னா சமாதி சித்திக்காது. இந்த 3 திரையே ஏத்தே திரையே என்னது அப்படின்னா, இந்த 3த்துக்கு பேர் அந்தரங்க சாதனம்னு பேர். தாரண, தியான, சமாதி, இந்த 3த்துக்கு அந்தரங்கம்னு பேர். இந்த அந்தரங்க சாதனத்துல கை வைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், மனசை வந்து பாத்தீங்கன்னா சத்துவத்துக்கு கொண்டு வரணும். மனச சத்துவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா பைப் லைனை வந்து கட் பண்ணாதான் முடியும். பைப் லைனை வந்து பாத்தீங்கன்னா 5 இந்திரியங்கள், அந்த 5 இந்திரியங்கள் வழியா போற பிராணனை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா
மனசுக்கு ஃபீடிங் நடக்காது. மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புட் எதுவுமே வரல அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம ஃப்ரீயா இருக்கும். என்ன வேலை இல்லையா? இல்லை சுவாமி, ஒருத்தர் நேற்று கடையில போயிருக்கோம், கோஆப்டெக்ஸ் போடும், ஃப்ரீயா உட்காந்துருக்காங்க. ஏன் சுவாமி? கஸ்டமர் இல்லை. அப்ப கஸ்டமர் இல்லாத இடத்துல எப்படி இருக்கும்? ஷாப்கீப்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துருக்காங்க, ஏசியில வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரீயா உட்காந்துருக்காங்க. கஸ்டமர் வந்து 100கணக்கில் வந்தாங்கன்னா பரப்பரன்னு இருப்பாங்க. இதே மாதிரி இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாபுறத்துல இருந்து விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. நாலாபுறத்துல இருந்து விஷயம் வந்துட்டு இருந்துச்சுன்னா மனசு சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ பைப் லைனை கட் பண்ணியே ஆகணும். அதனாலதான் இங்க சொல்லுது, நல்ல பைப் லைனை கட் பண்றது மூலமா, பிராணாயாமத்து மூலமா மனசுக்கு விஷயங்கள் உள்ள போகாம தடுக்கிறது மூலமா தாரணாசு அப்படின்னு அர்த்தம். தாரணா விஷயத்தில், தாரண தியான சமாதி, இந்த மூணுத்தையும் எடுத்துக்கணும். பகவச்சனம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துலையும் தாரண தியான சமாதியில் என்ன ஆகுதுன்னா யோக்கியத்தை உண்டாகின்றது. பாஷிக்கார் வந்துருக்கு, ஆச்சாரிய சொல்றார் பாஷ்யத்துல, பிராணாயாம அபியாசாதி ஏவ பவதி. ஏவகாரம் வியாசர் போட்டிருக்கார். பிராணாயாம அபியாசாத் ஏவ. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அப்படின்னா கண்டிப்பா பிராணாயாமத்தினால மட்டும்தான் யோக்கியதா கிடைக்கும். இதுக்கு அந்நியமா வேற உபாயம் இல்லை சார். வியாசரே வந்து பாத்தீங்கன்னா ஏவகாரம் போடுறாரு அப்படின்னா ஏன்? இதனால மட்டும்தான் முடியும். அதனால பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா அவைதிகம், இது ஏதோ வேதாந்தத்துக்கு எதிரானதுலாம் நீங்க நினைக்காது. ஆத்ம தியானத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சகுன உபாசனைக்கே பிராணாயாமம் பண்ணணும். அப்புறம் நிர்குண தியானத்துக்கு போகும்போது நீங்க சகுனத்திலேயே பிராக்டிஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நிர்குணத்துக்கு போகும்போது ஈஸியா இருக்கும். பிராணாயாமம் தேவைப்படாது இங்க சகுனத்துல. ஆனா ஜீவனத்துல ஒரு வாட்டியாவது நம்ம இந்த இந்திரியங்களை நிகிரகம் பண்றதுக்கும் மனசை நிகிரகம் பண்றதுக்கும் ஒரு காரியம் பண்ணியே ஆகணும். இந்த காரியம் பிராணாயாமத்தினால மட்டும்தான் இது முடியும். எது முடியும்? இந்த யோக்கியத்தை, மனசுக்கான யோக்கியத்தைய வந்து பாத்தீங்கன்னா உண்டு செய்ய முடியும் அப்படின்னு ஆச்சாரிய சொல்றார். இது ஏற்கனவே இருக்கா சுவாமி அப்படின்னா ஆமா, முதல்ல அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம் தெரியுங்களா? முதல் பாதத்துல 34வது சூத்திரம் பார்த்திருக்கோம். பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய. பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய. பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ரேச்சகம், பிரச்சர்தனன்றதுக்கு அர்த்தம் ரேச்சகம், அப்புறம் விதாரணம்ன்றதுக்கு அர்த்தம் கும்பகம். அப்ப ரேச்சகம் கும்பகம் பண்ணாவே பூரகம் வந்துடும். அப்ப ரேச்சக கும்பக பூரகத்து மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணக்கூடிய 3 பிராணாயாமத்தினாலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா சமாதி சித்திக்கும் அப்படின்னு வான்னு போட்டிருக்கு. மொத்தம் 7 உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 7 விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்திருக்கோம்? ஓங்காரம். 1:22 இருந்து 1:32 வரைக்கும். 1:22 இருந்து 1வது பாதம் 22வது சூத்திரத்துல ஆரம்பிக்குது. என்ன சூத்திரம் ஆரம்பிச்சோம்? ஈஸ்வர பிரணிதானாத்வா இருக்கா? பக்தி 1:23 ஈஸ்வர பிரணிதானாத்வா, ஈஸ்வரனை சரணாகதி பண்றது. 2வது சாதனை என்ன வச்சிருக்கு? 33 வரைக்கும் முடிச்சோன 32 வரைக்கும் முடிக்கும். 33 மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயா பாவனாதக சித்த சமாதானம், சித்த பிரசாதனம் அப்படின்னு 33ல 2வது சாதனை சொல்லிச்சு. 10 சூத்திரங்கள் ஓங்காரத்துக்கு, 10 சூத்திரங்கள் ஓங்காரத்துக்கு. அதுக்கப்புறம் பாவனையை வச்சு சொல்றது. அப்புறம் 3வது என்ன வந்திருக்கு தெரியுங்களா? பிராணாயாமம். 2வது சாதனையே இந்த மைத்திரி கருணாவை நான் என்ன பண்ணிட்டேன்? கோட்டிங் சொல்லிட்டேன். அதை தனி சாதனையா வச்சுக்காதீங்க. எல்லா சாதனைக்கும் பேஸா இருக்கிறது மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம், சுகதுக்க புண்ணியா புண்ணியானாம், பாவனாதக சித்த பிரசாதனம் அப்படின்னு 33வது சூத்திரத்தில் இருக்கக்கூடிய பாவ விசேஷம் எப்படி பாவிக்கிறதுன்றது கோட்டிங். அதுக்கப்புறம் 2வது சாதனையை என்ன சொல்லியிருக்க அப்படின்னா பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணசிய சமாதி சித்திர் பவதி. என்னன்னு கேட்டீங்கன்னா மூச்சை வந்து பாத்தீங்கன்னா வெளியில விடுறது, மூச்சை வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்றது, மூச்சை வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் பண்றது. ரேச்சகம், கும்பகம், பூரகம். இந்த 3னாலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? சமாதி சித்திர் பவதி, சமாதி லாபோ பவதி.
சமாதி லாபமானது உண்டாகும்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதுதான் இங்க ஆச்சாரியா திரும்ப கோட் பண்றாரு. இதி வச்சனார், இந்த மாதிரி வச்சனமும் முதல் பாதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது தாரணம் வரணும். சரி, உங்களுக்கு யாரு பிரியமானவங்க பாருங்க, உங்க வீட்டுல அம்மா அப்பா உங்க குழந்தைங்க இல்லை உங்க ஹஸ்பண்டு, எவ்வளவு நாளா இருக்கீங்க, எல்லாம் கண்ண மூடி உங்க ஹஸ்பண்டை சிந்தனை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபேஸ் அப்படியே போட்டோல வர மாதிரி வரணும். கண்ண மூடி பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஷேடோ வந்து ஒரு 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 உருவமா நமக்கு பார்க்க முடியாது. ஆனால் ஆள் தெரியும். ஃபுல்லா டீட்டெயிலா பாருங்க. மேல இருந்து உங்களோட ரொம்ப பிடிச்ச ஹஸ்பண்ட் 30 வருஷமா ஒருத்தரும் கொடுத்த நடத்திருக்கீங்கல்ல, அநியாயம் என்ன கேட்டா இன்னும் துக்கமா இருக்கும்னு கண்ணை மூடி மேல இருந்து முடியில இருந்து பேச வரைக்கும் ஒவ்வொரு அங்கமா பாருங்க பார்க்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு பாருங்க. கண்ணுல கொண்டு வாங்க பார்க்கலாம். கணவனோ மனைவியோ குழந்தைங்களோ பிரியமான குழந்தைங்களோ கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா ரூபத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் சாமி, நீங்களாம் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாரணா சக்தி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிருதய கமலத்துல வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை பண்ணணும்னா உத்தவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபதேசம் பண்ற பிராணாயாமத்தையும் ஓங்காரத்தையும் சொல்லிட்டு ஹிருதய கமலத்துல வந்து ஸ்ரீகிருஷ்ணரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தியானம் பண்ணணும், என்ன ரூபம் அப்படின்னு ஆச்சாரியர் சங்கரர் என்ன பண்றாருன்னா கேசாதிபாத ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்காரு. விஷ்ணு கேசபாதாதி ஸ்தோத்திரம், சிவ கேசபாதாதி ஸ்தோத்திரம் அப்படின்னு. சௌந்தரிய நகரியில வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட ஒவ்வொரு அங்கங்களையும் வர்ணனை பண்றார். எதுக்கு தெரியுங்களா? நீங்க தியான ஸ்லோகம்னு ஒண்ணு ஒவ்வொரு தேவதைக்கும் பாக்குறோம்ல. சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனாம் மாணிக்ய மௌலீஸ்வரத். அம்பாலோட வர்ணனைகள்லாம் பாத்தீங்கன்னா கம்பு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், கரும்பு வச்சிருப்பாங்க, கிளி வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொன்று. கண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அந்த மேல இருக்கிற அந்த நெற்றி இப்படி இருக்கும். அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாடை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த சின்னுன்னு சொல்லுவீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அம்பாள் எனக்கு துர்க்கை அம்மன் சொன்னாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் எனக்கு தோணும். துர்க்கை அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் நல்ல சிலை செதுக்கி வச்சிருக்காரு, அழகா இருக்கும், சின்ன குழந்தைக்கு மாதிரி இந்த இடம் இருக்கும், அப்படியே கொஞ்சம் நான் போல இருக்கும். அம்பாளுக்கு கண்ணை மூடுனா உங்களுக்கு வந்து அந்த ரூபம் மனசுல வரணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணும் போது நான் பிராணாயாமம் பண்ணும் போதே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எல்லா பிராணாயாமத்திலையும் பண்ணும்போதும் ஒரு சித்திரத்தை வந்து ரொம்ப கிளியரா வச்சுங்க. நான் இந்த சித்திரத்தை செலக்ட் பண்றது கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா பண்றாங்க. இப்ப பாருங்க, இப்போ நம்ம விஜயகுமார் வந்து ஒரு போட்டோ வச்சிருக்காரு பாத்தீங்களா, ஒரு கோயிலோட விக்கிரகம் வச்சிருக்காரு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரியுதா? விஜயகுமார் ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வச்சிருக்காரு. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில் விக்கிரகங்கள்லாம் இருக்குல்ல, அலங்காரம் மாலை மரியாதை எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப டீட்டெயில் வந்து நம்மளால பார்க்க முடியுமா? டீட்டெயில் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது பூரண அலங்காரத்தோட இருக்கிற விக்கிரகத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, எப்பவுமே வைக்காதீங்க. நிர்மால்ய விக்கிரகமா இருந்துச்சுன்னா சூப்பர். மனசுல பதியணும் அப்படின்னா அலங்காரம் இல்லாம நிர்மால்யமா இருக்கக்கூடிய சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நல்லா கொண்டு வந்தாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா சித்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரான சித்திரம் இருக்கும். மீனாட்சி அம்மனோடதோ இல்ல காமாட்சி அம்மனோட சித்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா நல்ல தியான ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி நல்ல போட்டோஸ் இருக்கு, நல்ல சுவாமியோட போட்டோஸ் இருக்கு. தியான ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரியே இருக்கணும். அந்த ஸ்லோகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அவரோட தலை இப்படி இருக்கும், பாதம் இப்படி இருக்கும், அவரோட கண்கள் இப்படி இருக்கும், நெற்றி இப்படி இருக்கும், அவரோட மூக்கு இப்படி இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா கையில இது ஆயுதம் வச்சிருப்பார், அபய ஹஸ்தம் வச்சிருப்பார், வரத ஹஸ்தம் வச்சிருப்பார். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா நம்ம அவரோட மாலை இப்படி இருக்கும். இதெல்லாம் மனசுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்து 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 கொண்டுட்டு வரணும். இதை எல்லாத்தையும் காப்பி பண்ணணும். இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ஏகாகிர சித்தம் வர்றதுக்காக, சவிதர்க்க சமாதி வர்றதுக்காக இந்த அபியாசம். இந்த அபியாசம் பண்ணணும் அப்படின்னா உத்து பார்க்கணும். அப்படின்னா மனசு செதறி போயிருந்துச்சுன்னா உத்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சாந்தப்படுத்தி, அதுக்கப்புறம் அந்த நல்லா நான் 10 பிராணாயாமம்ன்றது வந்து சும்மா ஒரு இதுக்காக. உங்களுக்கு மனசு அதிகமா சஞ்சலம் இருந்துச்சுன்னா 20 பிராணாயாமம் பண்ணீங்கன்னா 20 ரவுண்டு பண்றீங்கன்னு வச்சுங்க, இன்னும் மனசு ரொம்ப குவைட் ஆயிடும், ரஜோகுணம் ஃபுல்லா போயிடும். அதுக்கப்புறம் பார்த்து அதை அப்படியே உள்வாங்கி காப்பி பண்ணிக்கணும். இந்த காப்பி பண்ணதுக்கு பிறகு மனசை கண்ணை மூடினீங்கன்னா அந்த ரூபம் அப்படியே வரணும். இப்ப என்னோட ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீங்காமல் இருக்கான்.
ஏன் அப்படின்னா வருஷக்கணக்கா பார்த்து 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 இப்ப நான் சொல்லும் போதே ஸ்ரீகிருஷ்ணன் என் உள்ளுக்குள்ளார வந்திருக்கான். அப்ப டெய்லி கோயிலுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பூத்த பெருமாள், பூத்த நாராயண பெருமாள் வந்து கண்ணை திறந்து அப்படியே பெருசா மகத் பூத்தம், பெரிய பூத்தம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த பூத்தம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கு. பின்னாடி கண்ணை மூடினா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபம் தெரியும். கண்ணை மூடினா வந்து பாத்தீங்கன்னா என் அம்மா தெரியல. ஏன் அப்படின்னா எனக்கு இப்பதான் தெரியுது, என் அம்மாவை நான் பிரிஞ்சுட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. எங்க அம்மாவை தாரணையே பண்ணல. நான் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அம்மா, ஆனா தாரணை பண்ணவே இல்லை. அப்ப தாரணை பண்ணணும், நல்லா பண்ணணும். அப்ப தாரணை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக்கியத்தை உண்டு பண்றதுதான் இந்த பிராணாயாமம். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த சூத்திரம் 54வது. அத கக பிரத்யாகாரக. பிராணாயாமத்தோட சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் 4 முடிச்சாச்சு. 4வதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5வது சூத்திரம் சந்தி சூத்திரம்னு எழுதிங்க. சந்தி சூத்திரம். சந்தினா என்ன அர்த்தம்? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கம் அந்தரங்கம் அப்படின்னு 2 சாதனைகளை பிரிக்கணும். யம நியம ஆசன பிராணாயாமம் பகிரங்கம், தாரண தியான சமாதி அந்தரங்கம். பகிரங்கம் யம நியம ஆசன பிராணாயாமம் முதல் 4. அதுக்கப்புறம் கடைசி 3 வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி அந்தரங்கம். இந்த சூத்திரத்துல வரக்கூடிய 5வதா இருக்கிற அங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யாகாரம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் 5வது அங்கம். இது வந்து பாத்தீங்கன்னா சந்திஸ்தானம். இது அந்தரங்கமும் இல்லை, பகிரங்கமும் இல்லை, 2க்கு நடுவில் இருக்க ஜங்ஷன் பாயிண்ட் வந்துருங்க. அதக்கக பிரத்யாகாரக. பிரத்யாகாரம் என்றால் என்ன? பிறகு. அதனா பிறகு. பிறகு எப்பவுமே அத்த சப்தம் போட்டாவே என்ன ஆகும் அப்படின்னா செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக. இப்ப போன அங்கம் முடிஞ்சு போச்சு. 4வது அங்கம் பிராணாயாமம் முடிஞ்சு போச்சு. 5வது அங்கம் பிரத்யாகாரம் என்றால் என்ன, பிறகு பிரத்யாகாரம் என்றால் என்ன? என்ன பிரத்யாகாரம்? மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படி எழுதிங்க, தமம். வேதாந்தத்தில் இதற்கு பெயர் தமம். தமம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஹ்ய இந்திரிய நிகிரஹா. பாஹ்ய இந்திரியனா வெளியில செல்லக்கூடிய புலன்கள் தத்தமது இந்திரிய கோலக்கங்களிலேயே இருப்பது. இந்த கண்ணுக்கு பேரு கோலக்கன் பேரு, இந்த காதுக்கு பேரு கோலக்கன் பேரு, இருப்பிடம், வசிப்பிடம். சென்ஸ் வந்து ஆர்கன், சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்றது உள்ள இருக்கிறது, அதீந்திரியம், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற கண்ணு காது மூக்குலாம் பாக்குறோமே, இதெல்லாம் வந்து கோலக்கம்னு பேர். அப்போ இந்திரிய நிகிரகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெளியில சதா போயிட்டே இருக்கக்கூடிய இந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்களும் வெளி விஷயங்கள்ல போய் விஷயங்களோடு சம்பந்தப்படாமல் தத்தமது கோலக்கங்களிலேயே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் தமம் அப்படின்னு பேரு. அதுதான் யோக சாஸ்திரத்துல பிரத்யாகாரம் என்று சொல்லப்படுகிறது. வந்துருங்க சூத்திரத்துக்கு வரலாம். ஸ்வ விஷயா சம்பிரயோகே, ஸ்வ விஷயா சம்பிரயோகே சித்தஸ்ய ஸ்வரூபானுகார இவ, சித்தஸ்ய ஸ்வரூபானுகார இவ இந்திரியாணாம் பிரத்யாகாரஹ, இந்திரியாணாம் பிரத்யாகாரஹ. ஸ்வ விஷயா சம்பிரயோகே சித்தஸ்ய ஸ்வரூபானுகார இவ இந்திரியாணாம் பிரத்யாகாரஹ. தமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன லட்சணமோ, வேக சுடாமணி எல்லாம் பாத்தீங்கன்னா தமத்துக்கு என்ன லட்சணம் இருக்குமோ அதே லட்சணம் தான் இங்கேயும் லட்சணம். ஸ்வவிஷய, ஸ்வவிஷயனா கண்ணுக்கு விஷயம் எது? காட்சி, ரூபம். காதுக்கு விஷயம் எது? சப்தம். மூக்குக்கு விஷயம் எது? ஸ்மெல். நாக்குக்கு விஷயம் டேஸ்ட், ரசம். இந்த ஸ்கின்னுக்கு எது விஷயம்? ஸ்பர்ஷம். இந்த விஷயங்கள் தான் ஸ்வவிஷய அப்படின்னு பேர். இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு, பிரத்யக்ஷ ஞானம். இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் ஒரு லட்சணம் இருக்கு. இந்திரியங்களும் அதனுடைய அர்த்தங்களும் அதோட விஷயங்களும் ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டும்
சன்னிகர்ஷ. சன்னிகர்ஷம்னா பக்கத்துல வரும்போது. இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்ய ஞானம். பக்கத்துல வந்தோடு என்ன ஆயிடுது, கண்ணு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ரூபம் வந்தோட பாத்துருது. சப்தம் காதுல விழுந்தோட பக்கத்துல வந்தோட கேட்டுருது. மூக்குக்கு ஸ்மெல் வரும்போது பக்கத்துல வரும்போது ஸ்மெல் பண்ணிடுது. அப்ப இந்திரியங்களோட அந்த விஷயங்கள் பக்கத்துல வரும்போது ஆட்டோவா இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுது, அதை கிரகணம் பண்ணி ஒரு ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா மெசேஜை வந்து மனசுக்கு அனுப்பி, மனசு புத்திக்கு அனுப்பி ஒரு ஞானமா ஆகுது. இதுக்கு பேரு பிரத்யக்ஷ ஞானம் அப்படின்னு பேரு. நமக்கு எந்த அறிவு உண்டாகிறதா இருந்தாலும் இப்படிதான் உண்டாகும் பிரத்யக்ஷ ஞானம். நான் கண்ண மூடி உட்கார்ந்துருக்கேன், ஜபம் பண்ணணும், ஒரு ஆட்டோ போகுது, கேட்குமா கேட்காதா? கீரை 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 அப்படின்னு ஒரு கீரைக்கார அம்மா வந்து பாத்தீங்கன்னா காலையில வித்துக்கிட்டே போறாங்க. காதுல உருவமா உள்ளாதா? சப்தம் கேட்கும்ல, எல்லாமே கேட்குமே. ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா மாமி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சட்னி அரைக்கிறாங்க வீட்டுல, நல்ல ஸ்மெல் வருது, பொங்கல் பண்றாங்க, வந்துருது, வாசனை வந்துருது காலையிலேயே. என்ன பண்றது, காலையில 3 மணிக்கு இன்னைக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து நல்லா தலையணை பின்பக்கம் வச்சு நல்லா செவத்துல சாய்ந்து ஆனந்தமா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலையில சுத்தி இருக்கிறதெல்லாம் மாயாதான். 3:30 மணிக்கு வந்து ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல எனக்கு எரிச்ச சாபம் கொடுத்துடலாம் போல இருக்கு. சர்ன்னு வீட்டை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த தண்ணி போட்டு அந்த விளக்கமாற வச்சு கிளீன் பண்றாங்க. அப்படியே தலையில வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் 3:30 மணிக்கு என்ன காரியம் பண்ணுவாங்க, யார் பண்ணுவா இது மாதிரி? நம்ம சாதனைக்கு உட்கார்ந்ததான் மாயா என்ன பண்ணி யாரையாவது போய் அனுப்பி அதை டிஸ்டர்ப் பண்ணுன்னே அனுப்பும். சரி, இப்ப சப்தம் வந்துச்சுன்னா என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது இல்ல? சப்தம் வந்தாவே டிஸ்டர்ப் ஆயிடுது. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேச்சர் வந்து என்ன அப்படின்னா, விஷயங்களும் இந்திரியங்களும் பக்கத்துல வந்துச்சுனாவே அது என்ன ஆயிடும், சம்பந்தப்பட்டு அதுல இருந்து ஒரு ஞானம் ஜனிதமாகும். இதான் பிரத்யக்ஷம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்வ விஷய அசம்பிரயோகே. அசம்பிரயோகம்னா இந்த காது எந்த சப்தங்கள்லாம் வெளியில வந்தாலும் பக்கத்துல வந்தாலும் காது சம்பந்தப்படாம, அதோட கனெக்ட் ஆகாம, கண்ணு ரூபத்திலோட கனெக்ட் ஆகாம, மூக்கு ஸ்மெல்லோட கனெக்ட் ஆகாம, அதே மாதிரி ஸ்பர்ஷம் இந்த ஸ்வெட்டிங்கோட ஹீட்டோட கனெக்ட் ஆகாம, அந்தந்த கோலக்கங்கள் அந்தந்த இடத்திலேயே தன்னுடைய ஸ்தானத்திலேயே அந்தந்த இந்திரியங்கள் குவைட்டா இருந்துச்சு அப்படின்னா, சுப்சாப்னு இருந்துச்சு அப்படின்னா, அப்ப எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசம்பிரயோகே அப்படின்னா சம்பந்தப்படாமல் இருக்கின்ற நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்திரியங்களோட காரணம் எது? இந்திரியம் எங்க இருந்து வந்துச்சு? புத்தி வெக்கப்பாச்சு, மனசு வெக்கப்பாச்சு, மனசுக்கு அப்புறம் இந்திரியங்கள் வெக்கப்பாச்சு. அப்ப இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாம இருக்கு அப்படின்னா, சம்பந்தப்படாம இருக்குன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா, மனசு மாதிரியே இருக்கும். மனசு மாதிரியே இருக்கும். இந்திரியங்கள் விஷயங்களோடு சம்பந்தப்படாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்? சித்தஸ்ய சொரூபானுகார இவ. சித்தத்தோட சொரூபம் என்னது அப்படின்னா, சித்தம்னா மனசு. மனசோட சொரூபம் மாதிரியே இந்திரியத்துக்குன்னு தனி எக்ஸிஸ்ட் இல்லாம, இந்திரியங்களுக்குன்னு தனி ஒரு ஃபார்ம் கிடைக்காம, இந்திரியங்களுக்குன்னு ஒவ்வொரு ஃபார்மும் கிடைக்காம, இந்திரியங்களுக்கு என்ன ஃபார்ம்? சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம் இருக்குல்ல, அது மெசேஜோட கனெக்ட் ஆகல. அப்படி கனெக்ட் ஆகாத போது இந்திரியங்கள் என்ன பண்ணும்? அந்த மனசோட ஒன்றி மனசோட ரூபத்தை இருக்கிற மாதிரியே அது இருந்துச்சு அப்படின்னா இந்திரியங்களுக்கு அதுதான் பிரத்யாகாரம்னு பேர். அப்ப பிரத்யாகாரம்னு என்ன அர்த்தம்? இந்திரியங்களோட தனித்தன்மை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியாமல் போய்விடும். காது கேட்டாதானே காது, கண்ணு பார்த்தாதானே கண்ணு, ஸ்மெல் பண்ணாதானே மூக்கு. நான் சொல்லுவேன், சாதுவா ஆயிட்டீங்கல்ல ஜி, சாதுவா வேஷம் போட்டீங்கன்னா சாதுவா இருங்க. நாய் குலைக்கணும், அதான் நாய். நாய் குலைக்கலன்னா, நாய் குலைக்காம போச்சுன்னா அது நாய் இல்ல. மிளகா கசக்கல அப்படின்னா இது காரமா இல்ல அப்படின்னா அது மிளகா இல்ல. அதே மாதிரி கண்ணு பார்க்கறனா அது கண்ணு இல்ல, காது கேட்கறனா அது காது இல்ல. அப்ப என்ன பண்ணுது அது? அது என்ன ஆச்சுன்னா இந்திரியங்கள் எல்லாம்
மனசு மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதோட காரணத்தோடு அது ஒன்றி இருக்குன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் காரண ரூபத்துல காரியம் இருக்கு. இந்திரியம் இருக்கு, ஆனா அது தன்னுடைய காரியங்களை பண்ணாம இருக்கு. அப்படி பண்ணாம இருக்கும் போது இந்திரியங்கள் மனதோட ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் இந்திரியங்களுடைய பிரத்யாகாரம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் பிரத்யாகாரத்துக்கு லட்சணம். கண்ணு இருக்கும், அப்போ பிரத்யாகாரம் சித்திச்சவனுக்கு என்ன இருக்கும் தெரியுங்களா? அவாய்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இல்ல இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம் இல்லாதவனுக்கு, பிராணாயாம அபியாசம் பிரத்யாகாரம் இல்லாதவனுக்கு அவாய்ட் பண்ணவே முடியாது. அவன் தியானத்துல போய் உட்கார்ந்தாலும் எந்த விதத்துல உட்கார்ந்தாலும், ஏன்னா திறந்து தானே இருக்கு, கண்ணு திறந்து இருக்கு, காது திறந்து இருக்கு, விஷயம் வந்து வெளியில இருந்து வந்துகிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்ப அந்த பிராணாயாமத்து மூலமா நீங்க பிரத்யாகாரத்தை அடையிறீங்க அப்படின்னா, அப்ப பிரத்யாகாரம் இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? வெளியில காட்சிகள் இருக்கும், சப்தங்கள் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருந்தாலும் கூட விஷயங்களோடு இந்திரியங்கள் சம்பந்தப்படாம அது அது தன்னுடைய வேலையை பண்ணாம குவைட்டா இருக்கும், தர்ணா பண்ணிட்டு இருக்கும், ஷட் டவுன் பண்ணிட்டு நான் எதையும் பார்க்க மாட்டேன். ரூபம் கண்ணு திறந்து இருக்கும், கோலகம், இது கண்ணுக்கு பேரு கோலகம், திறந்தே இருக்கும். ஆனா உள்ள இருக்க இந்திரியம் என்ன பண்ணும்? அப்படியே இருக்கும். காது ஓப்பன்ல தான் இருக்கு எப்பவுமே, ஆனா உள்ள இருக்கிற அந்த இந்திரியம், ஸ்ரோத்திரேந்திரியம் என்ன பண்ணும்? கேட்காம அப்படியே இருக்கும். அது அந்தந்த நிலையில. ஏன் பெட்ரோலை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ரஜோகுணம்ன்ற பிராணன் மூலியமா போய் என்ன பண்ணிட்டீங்க? ரஜோகுணத்தை வெளியில ஆக்ட் பண்றது ரஜோகுணம். பிரவருத்தி பண்றதுனாவே அது ரஜோகுணம். அதை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? டைட் பண்ணி ஸ்லோ பண்ணி வச்சிட்டீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே இருக்கு. தன் நிலையில இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரூபம் பார்க்காது, காது கேட்காது, எதுவுமே பண்ணாது, இந்திரியங்கள் இருக்கு ஆனா எதுவுமே இல்லை. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா அவைகள் எல்லாம் தன்னுடைய காரண சுரூபமா இருக்கிற மனதினுடைய ரூபத்தை ஒத்ததாக அதுக்கு சமமா இருக்கின்றது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பிரத்யாகாரம். சரி, இப்ப அதே வந்து மனசுக்கு வந்துருங்க. மனசு வந்து பாத்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கா? மனசு இருக்குன்னு எப்போ தெரியும் உங்களுக்கு? நிறைய தாட்ஸ் வந்ததுன்னு மனசுன்னு, என் மனசு சரியே இல்லை, ஒரே சஞ்சலமா இருக்குது, ஒரே கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, அதுன்னு நம்ம சொல்றோம்ல. இதை வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார ஏதாவது ஜபம் பண்றீங்க, ஜபம் பண்ணி ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஜபம் நின்று போயிடும். ஜபம் நின்று போச்சு அப்படின்னா மனசு இருக்கா அப்படின்னா மனசு இருக்கு, ஆனா மனசு எப்படி இருக்கு அப்படின்னா புத்தியோட சொரூபத்துல இருக்கு. புத்தியோட சொரூபத்துல மனசு இருக்கு. அதாவது மனசு சஞ்சலம் இல்லாம போச்சுன்னா அது புத்தி ஆயிடுது. நல்லா தெரிஞ்சுங்க, இந்திரியங்கள் இந்திரியத்தோட வேலையை பண்ணலைன்னா அது மனசு ஆயிடும். மனசோட வேலையா இருக்கிற சங்கல்ப விகல்பம் இல்லாம போச்சு அப்படின்னா அது புத்தி ஆயிடும். புத்தி எதோடைய சங்கல்பங்களையும் பண்ணாம இருந்துச்சுன்னா அது பிராணனா மகத்தாயிடும். மகத்து தன்னோட காரியத்தை பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா, அபிமானத்தை வைக்காம இருந்துச்சுன்னா சுரூபமாயிடும், பிரம்ம ஆத்மஸ்வரூபமா ஆயிடும். எப்படி மெதுவா கீழே இறங்கி வந்தது காரணம் காரியம் அப்படின்னு வந்தது. நீங்க காரியத்தை நிப்பாட்டிங்க அப்படின்னா அது காரண சுரூபத்தை அடைஞ்சது. இந்திரிய விஷயத்தை செய்யாத போது அது மனமாகிறது. மனதினுடைய விஷயத்தை செய்யாத போது அது புத்தி ஆகிறது. புத்தியோட விஷயத்தை செய்யாத போது அது சமஷ்டி புத்தி மகத்தாகிறது. மகத்து தன்னுடைய வேலையை செய்யல அப்படின்னா அது ஆத்மஸ்வரூபமாகிறது. மெதுவா எக்ஸ்பேண்ட் ஆகுது, திரும்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சுருங்கி லயத்தை அடைஞ்சு. இதான் அப்ப பிரத்யாகாரம்ன்றதுக்கு அர்த்தம் எல்லாம் இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் உள்ள போகாது. இதான் பிரத்யாகாரம். பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல சொல்றேன். பாஷ்யம் நாளைக்கு பார்க்கலாமே, டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண. யோகம் முடிகிற இடம், வேதாந்தம் ஆரம்பிக்கிற இடம். எல்லாமே வந்துடும். அதனால்தான் மனுஸ்மிருதியில வந்து டெய்லி 10 பிராணாயாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்றவனுக்கு பாப்பமே வராதுன்னு சொல்லி. என்ன பாப்பம் தெரியுங்களா? அந்த சொன்ன அயன் கோல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியிலே போட்டு வச்சிருந்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கு இல்லை, வெளியில போட்டு வச்சா
அது மாதிரி டெய்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் மனசுல எல்லாம் ஒரு ஸ்ட்ரெயின், ஒரு துரு பிடிக்குது. இந்த டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தை பண்ண 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 என்ன ஆகுதுன்னா க்ளீன் ஆகிட்டே இருக்கு. டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு இதுதான் பிராணாயாமம் தான். டெய்லி 10 பிராணாயாமம் பண்ண சொல்லிட்டு